Hi guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AAT Amazon appliances. சொல்லுங்க தமிழ். நான் பிரசாந்த். எப்பவும் போலவே இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸர் தான். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில் இல்லைன்னா டைட்டில் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இந்த வீடியோ பார்த்துக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமா சேனலோட வீடியோவை உடனே தெரிஞ்சுக்கலாம். ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு கொண்டு இருக்கிற ஜூஸர் தான். சம்மர் சீசன், ஸோ கொஞ்சம் ஜூஸ்லாம் சாப்பிடுங்க, அப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதுக்காக ஒரு ஜூஸர். வாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த ஜூஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணால் தான் என்ன ஸ்பெக் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. அவ்வளோதான், அன்பாக்சிங் முடிஞ்சது. இப்போ அன்பாக்சிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொன்னால் ஒரு ஜூஸர் வந்துருக்கு. செட்டாக இப்போ தான் வந்தது ஒரு ஜூஸர். நெக்ஸ்ட் டைம் போல ஒரு ரெகுலர் புக்லெட் என்னைக்குமே சேவ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த யூசர் மேனுவல் ஏதாவது டவுட்னா நீங்கள் இதை படிச்சு பார்த்தா கிளியரிஃபை பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு என்னைக்குமே பில்லோட ஸ்டாப்ல பண்ணுவீங்க. அப்போ வாரண்டியில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஜூஸர் தான். இந்த ஜூஸர் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணணும், ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு நாப் இருக்கு இல்லையா, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதுதான் ஒரு நாப். இதுதான் லாக்கிங் சிஸ்டம். ஓகேங்களா? இதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கு, அதையும் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஈஸி. டக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ரெண்டு இருக்கு தனியாக, தெரியுதா? ரெண்டையும் கொண்டு ஃப்ரண்ட் ஓகேங்களா? இப்படி எப்படி லாக் ஆச்சுன்னு இப்படி இருக்குல்ல, இப்போ எடுத்து லாக் பண்ணணும். சிம்பிள் மேலே. ஓகேங்களா? ஓகே, நான் உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணணும்லாம் காமிச்சிட்டேன். அது ஸ்பெக் வைஸ் பார்த்தலாம். ஸ்பெக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. கிராண்டெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சிம்பிளாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். கிராண்ட்னா நம்ம இன்னும் பெருசாக வாங்கணும். அப்போ இது எக்கனாமிக் மாடல் இதில் உள்ளதான் தருவாங்க. பேசிக்காக எக்கனாமியாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதாக இருக்குது. இதான் இந்த ஜூஸர். இந்த ஜூஸர் இருக்கிற ஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டீல் தெரியுது இல்லையா? அது வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா இதான் ஜூஸ் ஆக்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்டீல் கொடுத்தா என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் அதிகமாக வரும். ப்ளஸ் வந்து ஜூஸை கொஞ்சம் அதிகம் பண்ணும். பிளாஸ்டிக்லாம் கொடுக்க முடியாதாங்க, ஸ்டீல் தான் கொடுப்பாங்க எல்லா பிராண்ட்லையும். அதுலேயே அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபீல் வைஸ். அதுமாதிரி இந்த வந்து 2 கப் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு கப் வந்து அந்த சைடு, ஒரு கப் இந்த சைடு. நான் மாட்டி காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி ஃபிட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இது தட்ஸ் ஆல். 2 கப்பும் இப்படி மாட்டியாச்சு. சிம்பிள் மேட்டர், மாட்டியாச்சு இல்லையா? இந்த கப் எதுக்காகனா ஒரு சைடு ஜூஸ் வரும், சரிங்களா? ஒரு சைடு பல்ப் வரும். பல்ப்னா அந்த வேஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பல்ப்னு சொல்கிறாங்க. அது இந்த சைடு வரும், இந்த சைடு ஜூஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து கிளீனிங் ஈஸியாக இருக்கும். ஜூஸ் இது பிரிக்கிறதுக்காக ஒரு இது எக்ஸ்ட்ராட்டெல்லாம் தேவைப்படாது. சிம்பிளாக முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜூஸ், அவங்களுக்கு பல்ப் வேஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த கேரட் ஜூஸ் போகிறீங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து மேலே மாட்டியிருக்கு. இது மாட்டினதுக்கு ஃபிட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து கேரட் போடுறீங்க. பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ வந்து கேரட் போடுறீங்கன்னா கேரட் இதுக்குள்ளே போட்டு இதோட வச்சு இப்படி நீங்கள் அமுத்தலாம். ஓகேங்களா? ஃபைன். இதை எடுத்துட்டு கேரட் உள்ள போடுறீங்க, போட்டு இதை வச்சு அமுத்துட்டீங்க. அதுவும் உள்ள போகும், டக்குன்னு கட் ஆகும். டக்குன்னு ஜூஸ் இதில் வரும், வேஸ்ட் அதில் வரும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பர்பஸ். இது அமுத்தலாம். ஓகேங்களா? இவ்வளோ சிம்பிள். இது லாக்கிங் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 2 சைடு லாக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு மட்டும் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் விட 2 சைடு ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடு லாக் சிஸ்டமாக இருக்கிறதுனால ஒரு லாக் வந்து இன்கேஸ் உடையக்கான வாய்ப்பும் கம்மி. லாக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏதாவது ஆடினா கூட உங்களுக்கு லீக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக 2 சைடு லாக் கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணி காமிக்க பாருங்க. இப்படி மாட்டி போகிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இதை எடுத்து இப்படி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டீங்களா? ரொம்ப சிம்பிள் லாக்கிங் சிஸ்டம் தான். நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஜூஸ் போடுறதுக்காக நீங்கள் வெளியே போக வேண்டியது, டக்குன்னு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே இருக்கலாம். அதே நான் பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நான் பார்க்க போகிறது வாட்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்கிற மாதிரி ஜூஸ் அதிகமாக வரும்லாம் சொல்லுவாங்க. எல்லா பிராண்டும் சொல்லுவாங்க. அது இவங்களும் சொல்லுவாங்க, இவங்களாம் சொல்லுவாங்க. நாளைக்கு நானே ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணாலும் அதான் சொல்லுவாங்க எல்லாரும். அதை விட்டுடலாம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து 300 வாட்ஸ் போதுமானு நினைப்பீங்க. 300 வாட்ஸ் தானா? அயன் பாக்ஸே நான் 1000 வாட்ஸ் வாங்கன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் 300 வாட்ஸே போதும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ஃப்ரூட் ஏதாவது போட போகிறீங்க. ஜஸ்ட் இப்படியே கிளிக் பண்ண போகிறீங்க. அப்படியே உள்ளே போகும்போது கட்டாயி டக்கு ஜூஸ் இதாக வரப்போகுது, பல்ப் இதாக வரப்போகுது. இந்த பர்பஸுக்கு 300 வாட்ஸ் தான் பர்ஃபெக்ட். அதிகமாக வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா சவுண்டு வரும், வைப்ரேஷன் வரும். நீங்கள் கொடுத்தது ஃபுல்லாமே ABS அண்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ வைப்ரேஷன் வரும். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ வாட்ஸ் கம்மியாக இருந்தாலே போதும். 300 வாட்ஸ் இதுக்கு ஏற்ற வாட்ஸ் தான். இது பெட்டர் தான். ஸோ இது ஒரு சிம்பிள் ஜூஸர். வேறு வாரண்டி தான். எப்பவுமே வாரண்டி பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்டி தராங்க. எல்லா ஜூஸருமே மேக்ஸிமம் 1 இயர் வாரண்டி தான் தராங்க. அதே 1 இயர் வாரண்டி கீப் அப் பண்ணுறாங்க. 1 இயர் வாரண்டி ரோஸ்டப் கிடையாது.
ஜூஸர் வந்து இந்த ஜூஸர் வந்து கொஞ்சம் ஹேண்டி டைப் தான், நம்ம கொண்டு போய்க்கலாம். அதாவது கம்ப்ளைண்ட்னா அதர்வைஸ் ப்ரோக்கன் டேமேஜ் வராது. ஏன்னா அது ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் வரக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, பட் ப்ரோக்கன் வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ப்ரோக்கன் அதிகம் வந்துச்சுன்னா, ப்ரோக்கன்னா உடனே உடைய போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு ஸ்டீலுங்கிறதுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. இது வந்து நான் பிரேக்கபிள் பிளாஸ்டிக் தான் போட்டிருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் உடையாத அளவு பிளாஸ்டிக் தான் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் பிரேக்கிங் வேணால் வர சான்ஸ் இருக்குது, சர்வீஸ் அந்த அளவுக்கு வர சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன மோட்ரு காம்பேக்டாக இருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 2795 MRP. ப்ரைசிங் கொஞ்சம் ஹைக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம், ஓகேன்னு தோணலாம். ஏன்னா கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த ஜூஸர். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால 2795 கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு 24 இருந்தால் பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு. பட் உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன், உங்களுக்கு என்ன தோணுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2795 MRP இதை நீங்கள் 2 மூலியமாக வாங்கலாம், நம்ம சேனல் மூலியமா, நம்ம சேனல் கீழே லிங்க் மூலியமா. நம்ம சேனல் மூலியமா வாங்கினா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலோட ஸ்பெஷல் ப்ரைஸ் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்குவீங்க ஆரம்பிச்சிங்கன்னா பரவாயில்ல, ஆன்லைன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்கினாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட வாங்கினாலும் பரவாயில்ல. நம்மகிட்ட வாங்கினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், ஆன்லைனில் வாங்கினாலும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். நம்ம லிங்க் யூஸ் பண்ணி வாங்க. அதர்வைஸ் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ஜூஸ் பற்றி, ஜூஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, இந்த ஜூஸோட ரிவ்யூ போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாராவது ஜூஸ் வாங்க போவாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம். அதர்வைஸ் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதா, இந்த மாதிரி வீடியோ போகணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு எந்த அப்ளையன்சஸ் ரிவ்யூ வேணுமோ அந்த மாதிரி அப்ளையன்சஸ் ரிவ்யூ, அன்பாக்சிங் எல்லாமே தர ரெடியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஏடி அமேசான் அப்ளையன்சஸ் தமிழ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.